எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கலைகளுக்குள்ள வரும்போதெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. எங்கள் அப்பா காலகட்டத்தில் இருந்த சிலம்பமோ பறை ஆடக்கூடிய மக்களோ அவ்வளோ அதிகமாக இருந்தாங்க. பகுதியாக ஒரு நாடகம் போடணும்னு நாடகத்தை நீங்கள் ஆள் கூட்டிட வேண்டியதில்லை. அந்த ஊர் திருவிழா வரும்போது அங்கே இருக்கிற மக்களே நாடக கலைஞர்களாக மாறுவாங்க. தினம் ஒத்திக்கி பார்ப்பாங்க. நான் யார் என்று தெரிகிறதா? ராஜா சொல்லுங்க, நான் கேட்கணுங்க. ராஜா ராஜர்கள் மற்றும் ராஜா தாருமா ராஜா. என்னுடைய பெற்றோர்கள் கடத்துறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எது இந்த கலை பண்பாடு துறைங்கிறது கவர்மெண்ட்டில் இருக்கிறது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எங்களுக்கே இங்கே வந்து பிறகுதான் குடி தெரியும். எங்களுடைய பூர்வீகம்னு சொல்ல ஊர் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தவங்க தான். ஆத்தூர் பக்கத்தில் மல்லிகரை கேட்ட கலசாக்கு. ஆனால் இங்கே வந்து இப்போ 50 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. தெருக்கூத்துங்கிறது ஒரு நாட்டார் கலை வடிவம், மக்கள் கலை வடிவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராமிய கலை வடிவத்தையே பொதுவாக நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா 2 வகையில் பிரிக்கிறோம். ஒன்று பொழுதுபோக்கு கலைகள், இன்னொன்று சடங்கு சார்ந்த கலைகள் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். இதில் பொழுதுபோக்கு கலைகள்ங்கிறது வில்லுப்பாட்டு மாதிரி தோல்பாவை கூத்து மாதிரி போயிடும். சடங்கு சார்ந்த கலைகள் அது வில்லுப்பாட்டு சடங்கு சார்ந்த கலைகள் வரும். நையாண்டி மேளம் முழுக்க சடங்கு சார்ந்த கலைகளுக்குள்ளே வரும். கோயில் அதனுடைய சடங்கு ஒட்டி நிகழ்த்தப்படுகிற நிகழ்த்து கலைகள் எல்லாமே சடங்கு சார்ந்த கலைகளாகவும், மக்களுடைய பொழுதுபோக்குக்காக நடத்தப்படுகிற கதைகள் எல்லாமே பொழுதுபோக்கு கலைகளாகவும் மாறும். அப்படியான கிராமிய கலைகளில் இந்த தெருக்கூத்துங்கிறது இந்த சடங்கு சார்ந்த கலைகளோடு ஒட்டி போகிற கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மையம் அடிப்படை. கூத்துங்கிறதே மனிதர்களுடைய பண்பட்ட முகங்களை வெளிப்படுத்துறது தான் கூத்துடைய நோக்கமே. இன்றைக்கி கூத்து அப்படின்னாவே இன்றைக்கி சாதாரணமாக போகிறோம், அப்படியே கடந்துடுறோம். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீடு வண்டிராங்கோயில்னு ஒரு பகுதி. அந்த கோயில் திருவிழா வரும்போது கட்டாயம் ஒவ்வொரு ஆண்டும் தெருக்கூத்து போடுவாங்க. எந்த நாடகத்தில் எந்த ஆயிட்டு செஞ்சாலும் அந்த நாடகத்தில் எல்லா ஆயிட்டும் எல்லாருமே கரெக்டாக செய்யும். முடிஞ்ச அளவுக்கு தொழிலுக்குன்னு வந்துட்டாக்கா விட்டு கொடுக்குறதில்ல, முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டே வருவோம். எங்கள் அப்பா சின்ன வாய்ட்டு கொடுத்தாங்க. சுபத்ரான்னாக்க அர்ஜுனுடைய மனைவி சுபத்ரா, அந்த கேட்டு கொடுப்பாங்க. அதற்கு மேல்படி துரியோனுடைய பொண்டாட்டி பெருந்துருவார், இப்படி நல்லத்தங்கால், ஹரிச்சந்திரா, சத்யவான் சாவித்திரி. ஹரிச்சந்திரா மயான கண்டத்தில் குழந்தைய தெப்பைக்கு அறுக்கும்பொழுது எப்படி அழுவணும், குழந்தை செத்து பிறகு எப்படி அழுவணும், அப்படி அழுதாதான் அந்த உட்காந்துருக்கிற ஜனங்களுக்கு ஆர்டிஸ்ட்கெல்லாம் அவங்களுக்கு அழுவாச்சு வரும். நாங்கள் அழுவதை பார்த்து, நாங்கள் நடிக்கக்கூடிய திறமையை பார்த்து அவங்களுக்கு அழுவாச்சு வரும். இரவில் நாடகம் நடத்துறது, பகல்லாம் இந்த சந்தேகங்கள் சொல்லக்கூடியதை வரும்போது இந்த கதையில் என்ன சந்தேகமோ அதுக்குண்டான புக் எடுத்து நாங்கள் படித்து பார்த்து நாங்கள் 4 பேர் இப்படி உட்காந்துருவோம். பசங்க எல்லாம் ஒரு இடத்துல இது இப்படி இது இவங்க வரணும், இது இப்படி போகணும், இந்த இடத்துல சண்டை பண்ணுறோம், இதில் சந்தோஷமாக இருக்கிறோம், இந்த இடத்துல சோகமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி, தெரிஞ்ச மாதிரி இடத்துல நடக்கணும், இந்த தெரியாத மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் மேக்கப் பண்ணி சோகம்னா சோகம் அப்படின்னு ரசமானமே தண்ணி வரும் நினச்சா. ரெண்டாவது, இந்த தெருக்கூத்தினுடைய வடிவம் அதன் உள்ளடக்கங்கள் எல்லாம் வச்சு அது ஒரு தமிழருடைய கலையா அப்படிங்கிற கேள்விகளும் கூட எழும்பியது உண்டு. இதனுடைய ஆர்ஜின் தொடக்கம் எங்கே இருக்குது, இதனுடைய ஆதி எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு பல அறிஞர்களால். கூத்தை பார்த்து தான் மேடை நாடகங்கள் வந்தது, சரித்திர நாடகங்கள். அதாவது நாங்கள் காலில் சிலங்கைக்கு கூத்துங்கிறது காலில் சிலங்கை கட்டி ஆடுறது தெருக்கூத்து. இப்போ தாளம் மிருதங்க வாசிக்கிறோம்னா இந்த பாட்டுக்கு இப்படி தான் பாடணும். ஆதித்தாளம், அடதாளம், ரோபகத்தாளம், கம்பத்தாளம், ஏகதாளம், இப்படின்னு ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு தாளங்கள் இருக்குது. பொதுவாகவே கூத்துங்கிறதே மனிதர்களுடைய பண்பட்ட முகங்களை வெளிப்படுத்துறதா கூத்துடைய நோக்கமே. ஏன்னா மற்ற கலைகள்லாம் மக்கள் இருந்து தள்ளி நிற்கும். ஏன்னா ஒரு மேடையை போட்டிங்கன்னாவே மக்களுக்கும் கலைஞருக்கும் தொடர்பு கிடையாது. ஒரு திரைப்படம் அப்படின்னாவே நீங்கள் மக்களுக்கும் கலைஞருக்கும் தொடர்பு கிடையாது, வெவ்வேறையாக இருக்கும். அப்போ கலைஞன் வேற மக்கள் வேறையாக தான் இருக்கும் இருப்பாங்களே தவிர கலைகளுக்கும் மக்களுக்கு போனால் நெருங்கிய தொடர்பு இருக்கிற ஒரே கலை எதுன்னா தெருக்கூத்து மட்டும்தான். தெருக்கூத்து மக்களோட ரொம்ப இணைஞ்சிருக்கும், மக்களோட மக்களும் அது அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கவனிக்கிறோம். கூத்து சார்ந்த செய்திகள் தமிழில் இருக்கா அப்படின்னா நம்ம இலக்கியங்களை நோக்கி தான் போகணும். இப்போ புறநானூர்லேருந்து சிலப்பதிகாரம் வரைக்குமான இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே கூத்துகள் பல வகையில் பெயர்களோடு இடம்பெற்றிருக்கு. ஆனால் எங்கேயுமே தெருக்கூத்துங்கிற பெயர்கள் இடம்பெறலை.
கிராமங்களில் தெருக்கூத்து போட்டாங்க அப்படின்னாக்கா அந்த தாள சத்தத்தை கேட்டாலே நாங்கள் போயிடுவோம், பசங்கள்லாம் செட்டு சேர்ந்துக்கிட்டு. அப்படி தான் போய் நான் கூத்து பார்த்து எனக்கு பழக்கம். அதில் வர்ற அந்த கதைகளை நான் பார்க்குறனோ இல்லையோ, அவங்களோட டைலாக்ஸ் பார்க்குறனோ இல்லையோ, அந்த அலங்காரங்கள், அந்த துரியோதனம் வந்து நிற்கிறது, அந்த பெண் வேடம் விட்டு ஆடுறது, அந்த அடவு வெட்டுறது, இது இந்த தாளம், இந்த மிருதங்கம், இந்த டோலாக்கு, இந்த சத்தம் வந்து ஏதோ ஒன்று பண்ணுது. அது வந்து ஒரு உணர்வை வந்து டச் பண்ணுது. தெருக்கூத்து வேறு மாதிரியான ஒரு கலை வடிவமாக இருக்குது. 9 மணிக்கு ஆரம்பித்தாக்க விடிகாலம் 6 மணி ஆகிடும். மத்தாளக்காரர், பொட்டிக்காரர், குழல்காரர் எல்லாமே அப்படியே அவங்க தொழில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆகிட்டு வாக்கில் ஆகிட்டு வரும். இன்னொன்று என்னென்னா, அதுக்குள்ளே வந்த கதாபாத்திரங்கள்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அவ்வளோ வகையான கதாபாத்திரங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வரது. விடிய ஒரு கடையை வந்து என்னென்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இரவு ஒரு 10 மணிக்கு தொடங்குறாங்க, 9 மணிக்கு தொடங்குறாங்க அப்படின்னா காலையில் 6 மணி 7 மணி வரைக்கும் அந்த கதையை வந்து முடியுது. கண்ணை வருவீராட பலகலா கண்ணே நீ வரிசையாக என் பீரகு கண்ண சீலமுள்ள நாடிலந்து கண்ணை சிரமப்பாட போகிறோமாட. இப்படி நல்ல தங்கத்தை வந்து அந்த குழந்தைங்க 7 குழந்தைங்கள பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அப்படி அண்ணன் வீட்டுக்கு போகக்கூடிய கட்டத்தில் இது மாதிரி பாடுறது, அலங்காரி குடும்பம் செய்கிறது, அந்த குழந்தைங்கள நல்ல தம்பி, இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. நல்லாவே பாடலாம். அதாவது பொட்டி மத்தாலும் வச்சு பாடினா தான் அந்த பாட்டு எசவு வரும். அந்த அரிதாளத்து முகத்தில் பூச்சி வெளியே வந்துட்டோம்னா பெரியவனாக இருந்தாலும் ஆட படம் கூப்பிடணும் கூட சூழ்நிலை வலிச்சுன்னு கூப்பிட்டு தான் தரணும். உதைக்கிறோன்னா உதைச்சே தீருவோம், அடிக்கணும்னா அடிச்சிருவோம். இதெல்லாம் நாங்கள் நிறைய இடத்துல அடிபட்டு காயங்கள் ஆகியிருக்கு, ரத்தங்கள் வந்துருக்கு சாட்டைகள் அடிக்கும்போது எல்லாம். எங்களுக்கெல்லாம் தான் தழும்புகள் இருக்குது. ரெண்டாவது வந்துங்க, இந்த ஆடிட்டு ரொம்ப வருஷம் இருக்கும்போது இந்த கால் முட்டியெல்லாம் தேஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த மருந்தை போட்டிருக்குறேன், இதெல்லாம் பூரா முட்டியெல்லாம் தேஞ்சிடுச்சு. குதிக்கிறது பண்ணுறது, அவருக்கு மத்தாலும் அடித்து ஜவ்வு, அது மாதிரி கால் பூரா இதாகிடும். அந்த கலைஞர்களை காப்பாற்றுவது தான் இன்றைக்கு அந்த கலையை காப்பாற்றுவது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். ஆனால் அந்த கலைஞருடைய நிலை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. அவர்கள் எல்லாமே வந்து வருடத்தின் ஒரு 3 மாதங்கள் தான் அவங்களுக்கு கலை நிகழ்த்தி அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய நிகழ்ச்சி. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை தரம். நம்ம சொல்லிக்கிறது ஒரு கதை இருந்துச்சுல, எங்கள் தாத்தன் சொல்கிறது, எங்கள் பாட்டி சொன்னது, எங்கள் மாமா மச்சான் எங்கள் அத்தை சொன்ன கதை இருக்குல்ல, இந்த கதையை விட்டுவிட்டு எனக்கு தொடர்பில்லாத ஒருத்தன் கதை சொல்ல ஆரம்பித்தான்ல, அவன் கதையை நான் கேட்டு அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சேன்ல, அங்கே தான் நான் இங்கே மாட்ட ஆரம்பிக்கிறேன். அப்போ இந்த கதை சொல்கிறவன் யாருங்கிறத நம்ம அவனை ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நாம் இது செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். அப்போ கலைகள் வழியாக என் மண் சார்ந்த கலைகளையும் மண் சார்ந்த அறிவையும் எடுத்துகிட்டு போகிறவனை நான் எந்த காலத்தையும் தோக்கடிக்க முடியாது. அது கடந்து தன்னோட இடத்த தக்க வச்சுக்கிட்டே இருக்குங்கிறது மட்டும் நாங்கள் நம்புகிறோம். நாடகம் ஆடுற காசில் எது நாம் பார்த்து 10-5 வச்சுருந்தால் அது இருந்து ஒரு 6 மாதம் அதை வச்சு ஜீவன் ஓட்டிக்கலாம். பின்ன எங்களுக்கு வயசான பின்னாடி கவர்மெண்ட்டில் எங்களுக்கு பணம் தராங்க, பென்ஷன் தராங்க, அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிகிட்டு வரோம். அரசாங்கம் இதுக்கு எதுவும் பண்ணலையா அப்படின்னா அரசு செய்கிறாங்க. தமிழ்நாடு அரசு வந்து மிகப்பெரிய அளவில் கலைஞர்களுக்கான ஊக்கத்தொகைகளையும் உதவித்தொகைகளையும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதை பெறுவதற்கான வாய்ப்பு கூட வழி கூட கலைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழலும் யதார்த்தமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த திருவிழாக்குள்ளே வரும்போது யார் வராங்கன்னா, ஒரு குழந்தை உட்காந்துருக்கும், ஒரு 70-80 வயசு தாத்தா உட்காந்துருப்பாரு, இளம் பெண்கள் உட்காந்துருப்பாங்க, திருமணமாகாத பெண்கள் உட்காந்துருப்பாங்க, திருமணமாகாத ஆண்கள் உட்காந்துருப்பாங்க, அதே அளவுக்கு புதிதாக திருமணமான ஆகி வர ஆண் பெண் உட்காந்துருப்பாங்க. இவங்க அத்தனை பேர்த்துக்குமான அத்தனை வகையான தகவலே அந்த இடத்துல இருந்து கொடுத்துட முடியும் அவங்களால. இப்போ வந்து புதிதாக திருமணமாகனவர்கள பாலியில் கொடுத்தவங்க பேசுவாங்க, இனிமேல் திருமணம் ஆக போகிறவங்ககிட்ட ஒரு வகையான பாலியில் கொடுத்து பேசுவாங்க. வயதான தாத்தாக்கள் இருக்காங்கன்னா இவங்களுக்கு கதைகளை அவங்க கடத்துவாங்க. குழந்தைகளாக இருக்கும்போது இந்த மண் சார்ந்த அறிவும் மண் சார்ந்த வாழ்வியலும் குழந்தைகள் மத்தியில் கடத்துவாங்க. இப்படி எல்லா வகையிலும் கடத்துகிற ஒரு மிகச்சிறந்த ஒரு கலை இருக்குது. கலை ஒரு வரையுறைப்பட்ட ஒரு அழகியல் இருக்குது அப்படின்னா
அது நம்மளுடைய கூத்து வடிவம் தான். ஏன்னா தெருக்கூத்தை நீங்கள் விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. அதனால் அரசாங்கம் செய்கிற உதவியே மிகப்பெரிய உதவியாகலாம் இருந்துரும்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க அடிப்படையான ஜீவாம்ச உதவிகளை மட்டும் செய்கிறாங்க. இந்த கலையை நிகழ்த்தி கொண்டு போவதற்கான அத்தனை வடிவத்திலும் நம்ம உதவி செய்ய வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஆண்டுகளாக நீங்கள் வேலை எடுத்துருக்காங்க. கடைசியாக ஒரு 500 ஆண்டுகளாக இந்த கலையும் மொழியும் அழிக்கணுங்கிறதுக்கான மிகப்பெரிய வேலையை அவன் பல்வேறு வகையில் உள்ள வரான். ஒரு ஃபாரினர்ஸ் வந்து தெருக்கூத்தை கொண்டாடுறாங்க. லண்டன் சைடு, ஃப்ரான்ஸ் சைடு, இஸ்ரேல் சைடு, இங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய தெருக்கூத்து வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கலை, அதை நீங்கள் விட்டுறாதீங்க, அதை நாங்கள் பின்பற்றி அதை நாங்கள் வந்து பயிற்சி எடுத்து உங்கள் தமிழ்நாட்டிலருந்தே ஆட்களை கூப்பிட்டு பயிற்சி கொடுத்து நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய ஆட்களுக்கு, நீங்கள் அதை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை கொண்டாடுறாங்க. அதே போல் நம்மளும் வந்து தெருக்கூத்தை கொண்டாடணும். அதனால தான் நாங்களுமே வந்து அந்த தெருக்கூத்து அது வந்து ஒரு லாட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது அந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்கு. நைட்டு ஃபுல்லாக அதை வந்து அடவு கட்டி அந்த மேக்கப்லாம் போட்டு அவ்வளோ எனர்ஜியை போட்டு அதை பண்ணுறாங்க. ஒரு கலை அழியுதுன்னா நம்ம பொதுவாக வந்து கலையை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்னா, ஒரு கலை இங்கே அழிஞ்சிட்டு இருக்குன்னா ஒரு கலைஞன் அழிஞ்சிட்டு இருக்கிறான். கலைஞனை பாதுகாக்காமல் நம்ம கலைகளை பாதுகாக்க முடியாது. அப்போ கட்டாயமாக நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அது கலைஞர்களை பாதுகாக்கிறதா. இப்படி வச்சுப்போம், இதை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னா, கோயில் திருவிழாக்களில் மட்டும் நடக்கப்படுகிற இந்த கலையை, நாம் மண் சார்ந்த கலையை கல்லூரி திருவிழாக்களில், கல்லூரி விழாக்களில், ஊர் சார்ந்து நடத்தப்படுகிற கலை விழாக்களில், பெரும்பகுதியான நிகழ்வுகள் எவ்வளவோ கொண்டாட்டங்கள் இருக்குது. அந்த நிகழ்வுகளில் 10 நாளாக தெருக்கூத்துலாம் நடத்த வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு நாள் நிகழ்வு, 3 மணி நேர நிகழ்வு, இப்படி அந்த வடிவத்தை மாற்றி அவர்கள்ட்ட கேட்டால் கூட அதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொடுப்பாங்க. அந்த ஏற்பாடுகளெல்லாம் பயன்படுத்தி அந்த கலையை வளர்ப்பதற்கான வாய்ப்பை இங்கே முன்னாடி வைக்கிறோம். அந்த கலைஞர்களை காப்பாற்ற வேண்டிய வாய்ப்பு நம்மகிட்ட தான் இருக்குது. அந்த கலைஞர்களையும் காப்பாற்றணும், கலையும் காப்பாற்றணும், நம் மண் சார்ந்த வரலாற்றையும் காப்பாற்றணும். நன்றி.